வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால பாத்தீங்கன்னாக்கா ஆங்காங்கே மரங்கள் விழுந்தும் மேலும் மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. இதனிடையே பார்த்தோம்னாக்க உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் வட்டுள்ள பகுதியில் கடந்த 3 நாட்களாக லேசான மழையும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையிலும் பாத்தீங்கன்னாக்க அவலாஞ்சி செல்லக்கூடிய பாதையில் கிட்டத்தட்ட பல ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னாக்க முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்து உள்ளது. இந்த தண்ணீர்னால பாத்தீங்கன்னாக்க மழை காய்கறிகள், அதாவது பார்த்தோம்னா கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், கிழங்கு போன்ற மழை காய்கறிகள் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மழை காய்கறிகள் பார்த்தோம்னா முற்றிலும் இந்த தண்ணீரில் மூழ்கி உள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க விவசாயிகள் மிகவும் வேதனைக்குள் ஆழ்ந்து வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. இந்த மண் சரிவு ஏற்பட்டு இந்த விவசாய நிலங்களுக்குள் உள்ளே சென்று விட்டு இந்த மண்கள் முற்றிலும் அந்த விளை நிலங்களில் மூடிவிட்டது. இதனை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை பார்வையிட்டு அவர்களுக்கு வேண்டிய உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டம் ஒரு தண்ணீர் தொட்டியாக விளங்கி வருகிறது. இங்கு உள்ள அணைகள் அனைத்து நிரம்பி உள்ளது. தற்போது இந்த அணைகள் திறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. எனவே பார்த்தோம்னாக்க மின்சாரம் எடுத்தது போக மீதியுள்ள நீர்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மேலும் ஆங்காங்கே மேகமூட்டமும் காணப்படுகிறது. இந்த மேகமூட்டத்தினால் பார்த்தாங்கன்னாக்க வாகனங்கள் தங்களுடைய முகப்பு விளக்கு எரிவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அது மட்டும் இது பார்த்தோம்னாக்க இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது காற்றுடன் மழை பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குளிர் நிலை வருவதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் வெகுவாக குறைந்து உள்ளனர். அதுவும் குறிப்பாக அரசு தாவரில் பூங்கா, தொட்டப்பட்டா மற்றும் படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வெகுவாக குறைந்து காணப்படுகிறது.